عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله تعالى عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. وقال تعالى أيضا: ولقد رآه نزلة أخرى عند سدرة المنتهى عندها جنة المأوى. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الطهور شطر الإيمان. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வற்றா கருணை கடலாளன் ஆற்றல் மிகுந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவக்கம் செய்கிறேன். எல்லா புகழும் அகிலங்களின் இரட்சகன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அந்த ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது ஈருலக தலைவர் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி வாழப் போகிற அனைத்து நல்லடியார்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் இறை நேசத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்ஆவின் தலைப்பு ஆன்மீகத்தின் முன்னேற்றமே மிஅராஜ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய மிக பெரும் கிருபையால் நாமெல்லாம் பாக்கியமான மாதங்களிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ ரஜபினுடைய மாதம் நிறைவு பெறக்கூடிய தருணத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலே நேற்றைய தினம் பிறை பார்த்து விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு அடுத்த ஷாபான் மாதத்தினுடைய முதல் பிறை என்பது இன்று மக்ரிபிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ரஜபு ஷாபான் 2 மாதங்கள் பாக்கியமான மாதங்கள். இதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்து 3வது மாதம் ரமதான் மாதம் ரொம்பவும் பொக்கிஷமான அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் என்பது இருக்கிறது. அதைத்தான் மார்க்க அறிஞர்கள் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த மாதங்களை பற்றி சொல்கின்ற பொழுது ரஜபினுடைய மாதம் என்பது நன்மைகளை விதைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய ஷஅபானுடைய மாதம் என்பது அதற்கு தண்ணீர் பாய்ச்சும் மாதமாக இருக்கிறது. ரமதானுடைய மாதம் என்பது அதை அறுவடை செய்யக்கூடிய மாதமாக இருக்கிறது என்று இந்த மார்க்கம் என்பது நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதங்கள் என்பது எவ்வளவு பரக்கத்தானதாக இருக்கிறது, எவ்வளவு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதங்களாக இருக்கிறது என்பதை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே பின்னால் வரக்கூடிய ஒரு மாதம், இந்த 2 மாதங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த ரமலான் மாதம் அதற்கு முன் அறிவிப்பாக ஒரு முன் தயாரிப்புகளாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரஜபினுடைய மாதமும் அடுத்து ஷாபானுடைய இந்த மாதங்களும். எப்படி என்றால் அதுதான் சொல்வார்களே, யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்று சொல்வது போன்று ரமலான் மாதத்திற்கு அதனுடைய வருகைக்கு முன்னே அதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லித்தரக்கூடிய ஒரு மாதங்களாகத்தான் இந்த ரஜபுடைய ஷஅபானுடைய மாதம் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இது போன்ற பாக்கியமான மாதங்கள், பாக்கியமான நாட்கள், பாக்கியமான இரவுகள், ரமலான் மாதத்திற்கு முன்னால் வரக்கூடிய இந்த ரஜபிலே இருக்கக்கூடிய பாக்கியமான இரவு இதோ சமீபத்தில் நாம் கழித்தோம். மிஅராஜுடைய சிறப்பு மிக்க இரவு. இனி அடுத்த ஷாபானில் வரக்கூடிய
ஷபே பராத்துடைய இரவு. இது போன்ற இரவுகள் எல்லாம் என்ன சொல்ல வருகிறது என்றால், ரமலான் மாதத்தினுடைய அதை முன் அறிவிப்பு செய்வதாக இந்த மாதங்கள், இந்த சிறப்பு மிக்க இரவுகள் இருந்தாலும் கூட இதுவெல்லாம் நம்மை இறைவனை நெருக்கத்தை உண்டு பண்ணுவதற்காக ஆன்மீகத்தினுடைய படித்தரங்களிலே நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதை காட்டும் முகமாகத்தான் இந்த மாதங்கள், இந்த இரவுகள் எல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதோ மிஅராஜ் கடந்து விட்டோம். மிஅராஜில் என்ன நிகழ்வு? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை போய் சந்தித்து விட்டு வந்தார்கள். அல்லாஹ்வை போய் சந்தித்து விட்டு வந்த ஒரு நிகழ்வு இந்த மிஅராஜில் ஏற்பட்டது. அடுத்து வரக்கூடிய ஷஅபானில் வரக்கூடிய ஷபே பராத்திலே அல்லாஹ் வருகிறான். இங்க மிஅராஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. ஷபே பராத்தில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகை தருகிறார். இப்படி இதுவெல்லாம் எதற்கு என்றால், ஆன்மீகத்திலே ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்பதைத்தான் இது போன்ற சிறப்பு மிக்க இரவுகள் எல்லாம் நமக்கு காட்டுகிறது. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் செய்திருக்கிறார்கள் என்றால், அந்த மிஅராஜ் பயணத்திற்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்படுகிறது மட்டுமல்ல, அந்த மிஅராஜிலே பலவிதமான பாடங்கள் இருக்கிறது என்பதை கூட நான் மிஅராஜ் இரவிலே இந்த இடத்திலே நான் பதிவு செய்தேன். ஆம், அப்படி மிஅராஜுடைய அதன் பொருட்டால் நிறைய பாடங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான பாடம் நான் இந்த ஜுமாவில் அதைத்தான் சொல்ல வருகிறேன். ஆன்மீகத்திலே முன்னேற்றம் அடைந்ததுதான் மிஅராஜ். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை அன்பிலே அவர்கள் முன்னேற்றம் அடைந்தார்கள். தீனிலே, ஈமானிலே அவர்கள் எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள். மிஅராஜ் என்றால் ஏறுதல் என்று பொருள், ஏணிப்படி என்று பொருள். மிஅராஜ் என்றால் முன்னேற்றம் என்று பொருள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிலே அந்த ஏணிப்படியிலே ஏறுகிறார்கள். மிஅராஜ் முன்னேற்றம் அடைகிறார்கள். அது வெறுமனே ஏணிப்படி மட்டுமல்ல, அவர்களுடைய ஈமானினுடைய முன்னேற்றம். ஈமானிலே ஒவ்வொரு படித்தரமாக முன்னேறி போய் இறைவனை சந்தித்து விட்டு வந்தார்கள். அதாவது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்திலே அவர்கள் முன்னேற்றம் அடைந்ததுதான் மிஅராஜாக இருக்கிறது. அதைத்தான் எந்த அளவிற்கு போனார்கள்? வலகத் ரஆஹு நஸ்லத்தன் உக்ரா இன்த சித்ரத்தில் முன்தஹா இன்தஹா ஜன்னத்துல் மஅவா. சித்ரத்துல் முன்தஹா எல்லை வரை ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அல்லாஹ்வை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய ஆன்மீகம் எப்படிப்பட்டதாக இருந்தால் அவர்கள் அந்த இடம் வரை போக முடியும். ஈமானிலே அவர்களுடைய முன்னேற்றம் என்பது. மிஅராஜிலே நாம் நிறைய பாடங்களை பெறலாம். அந்த பாடத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடமாக நாம் பெற வேண்டும் என்றால், ஆன்மீகத்திலே நாம் முன்னேற வேண்டும். இந்த உலகத்திலே எல்லா விஷயங்களிலும் எல்லோரும் முன்னேற ஆசைப்படுகிறோம். தொழிலிலே முன்னேற வேண்டும், அவரவர் செய்யக்கூடிய தொழில்களிலே, பிசினஸ்களிலே, வியாபாரங்களிலே முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதை முன்னேற்றத்திற்கு கொண்டு போய் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் எல்லா உலகம் சார்ந்த எல்லா விஷயத்திலும் அந்தந்த துறையில் முன்னேற வேண்டும், முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம் ஆன்மீகத்திலே எந்த தரத்திலே இருக்கிறோம்? ஆன்மீகத்திலே முன்னேற வேண்டும் என்ற ஆசை நம் இடத்தில் வந்திருக்கிறதா? அது வர வேண்டும். அதுதான் மிஅராஜிலே நபியினுடைய ஈமான், அவர்களுடைய ஆன்மீகம், அது முன்னேற்றம் எந்த அளவிற்கு அடைந்ததோ அதே போன்று அவர்கள் எப்படி இறைவனை போய் சந்தித்தார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆன்மீகத்தினுடைய முன்னேற்றம். அது மாதிரி நம்முடைய ஆன்மீகம் என்பது, நம்முடைய இறை அன்பு என்பது, தக்வா என்பது அந்த அளவிற்கு ஒரு முன்னேற்ற பாதையில் போகக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள், தொழில்துறைகளை முன்னேறுவதற்காக வேண்டி போட்டி போடுகிறோம். அது மட்டுமல்ல, ஒருத்தர் முன்னேறிட்டாருன்னு சொன்னா அவரை பார்த்து நம்ம முன்னேறன்னு ஆசைப்படுறோம். ஒருத்தர் வீடு கட்டிட்டாரு, அவரை மாதிரி நம்ம வீடு கட்டணும், முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஒருத்தர் வாகனம் வாங்கிட்டாரு, நாமளும் முன்னேறணும், முன்னேற்ற பாதையில போகணும், அது மாதிரி வாகனம் வாங்கணும். ஒருத்தர் வீட்டுல அவர் பிள்ளைக்கு நல்ல முறையில திருமணம் செஞ்சு வச்சுட்டாரு, நம்ம பிள்ளைக்கு அதே மாதிரி நல்ல முறையில, அதை விட நல்ல மண்டபம் பிடிச்சு நல்ல முறையில திருமணம் செய்யணும். உலகத்தில் ஒருத்தர் நல்ல முறையில் முன்னேறுகின்ற பொழுது அவரை பார்த்து நமக்கும் அந்த எண்ணங்கள் நமக்கு வருகிறது. நாமும் முன்னேற வேண்டும் என்ற அந்த ஆசை, அந்த நாட்டங்கள் என்பது ஏற்படுகிறது. சாதாரணமாக வாலிபர்களுக்கு அரும்பு மீசை முளைக்கின்ற பொழுது அதை தடவி விடுகிறார்கள். ஏன்? மீசை பெரிதாக வளர வேண்டும், நான் இன்னும் பெருசாக போறேன்.
அரும்பு மீசை வருகின்ற பொழுது அதை தடவி தடவி இன்னும் நான் பெரிதாக போகிறேன், வாலிபராக போகிறேன், பெரிய ஆளாக போகிறேன் என்று அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு தான் ஒவ்வொருத்தருமே நகர வேண்டும், முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வினுடைய விஷயத்திலே, இறைவனுடைய அன்பை பெறுவதிலே, ஆன்மீகத்திலே, ஈமானிலே நாம் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறோமா? அதுதான் நபியினுடைய மேராஜ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். ஆன்மீகத்திலே நாம் முன்னேறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஒரு இடத்துல சொல்றான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், என்னிடத்தில் நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள், மன்னிப்பு தேடி சொர்க்கத்திற்கு முன்னேறி வரக்கூடியவர்களாக நீங்கள் முன்னேற வேண்டும், நீங்கள் மாற வேண்டும், உங்களிடத்தில் முன்னேற்றம் வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவங்கெல்லாம் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு போறதுன்னு சும்மா போயிட முடியுமா? அதற்கு என்ன வழிகள்? இறைவனுடைய அன்பை முழுவதுமாக பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும், நீங்கள் போட்டி போட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. உலகத்தில் எதற்கோ போட்டி போடுறோம், தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் போட்டி போடுறோம். ஆனால் இறை அன்பை பெறுவதற்கு, ஆன்மீகத்தை பெறுவதற்கு போட்டி போட்டே ஆக வேண்டும். அதில் போட்டி என்பது இருக்க வேண்டும். இஸ்லாத்தில் முதல் குடிமக்களாக இருந்த அருமையான அந்த சஹாபாக்கள், நபியினுடைய தோழர், அந்த பெருமக்கள், அவர்கள் இப்படித்தான். அவர்கள் ஆன்மீகத்திலே முன்னேறுவதற்காக வேண்டி போட்டி போடுவார்கள். அதற்காக வேண்டி அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும். நம்முடைய ஈமான், நம்முடைய ஆன்மீகம், இறைவன் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு எந்த தரத்தில் இருக்கிறதோ அடுத்த கட்டத்திற்கு அதை நகர்த்தி கொண்டு போக வேண்டும் என்பதிலே அவர்கள் ரொம்ப முழு மூச்சையாக, அவர்கள் ரொம்ப அதில் துடிப்போடு இருந்தார்கள். அந்த சஹாபாக்கள் என்பவர்கள் உஹது யுத்தகலம், உஹது யுத்தம் தொடங்குவதற்கு முன்பாக யார் யார் அதில் கலந்து கொள்வது என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிவகுப்பை சரி செய்கிறார்கள். எல்லோரும் வந்து வரிசையில் நிற்கிறாங்க உஹது போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்காக வேண்டி. அதில் நிறைய சஹாபாக்கள், நிறைய முஃமினானவர்கள் அந்த வரிசையில் சஃப்ல நிற்கிறாங்க. யார் யாரை தேர்ந்தெடுப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அங்கு என்ன சட்டம் என்றால், 16 வயதிற்கு கீழ் உள்ள சிறுவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது. ஆனால் ஒருத்தருக்கு, ஒரு சிறுவர், வாலிபர், 16 வயசு தான் இருக்கும், அவர் அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்கு வரிசையில் நிற்கிறார். அவரை பார்ப்பதற்கு கொஞ்சம் பெரிய, கொஞ்சம் வாலிபரை போன்றுதான் தெரிகிறது. 16, 17 வயதுக்கு மேல் உள்ளவர் என்ற ஒரு தோற்றத்தில் தான் இருக்கிறார். அதனால் அவரை சஃபில், அவரும் வந்து நான் கலந்து கொள்வேன் என்று வந்தார். அவரை சஃபிலே வரிசையிலே நிற்க வைத்து விட்டார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசை அணிவகுப்பை பார்த்து கொண்டே வருகிறார்கள். ஆனால் இவருடைய முகத்தை கொஞ்சம் நல்ல முறையில் உற்று பார்த்தால் குழந்தை முகம் தெரிகின்றது. இவர் 16 வயசு கடக்கல என்று சொல்லி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அவரு ஆனா கொஞ்சம் உயரமா நிக்கிறார். அந்த வரிசையில எல்லோரும் கொஞ்சம் சரிசமமா தான் நிக்கிறார் அவரு. அப்ப கீழே பார்த்தாங்க, அவருடைய காலை பார்க்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலை பார்க்கிறப்ப அவர் என்ன செய்யறாரு, காலை கீழே வச்சிடுறாரு. நபி தலையை பார்க்கிறப்ப இந்த பெருவரல்ல கீழே ஊண்டி நிக்கிறார், உயரமா இருக்கணும்னு சொல்லி. நபி தலையை பார்த்தா கீழே 2 பெருவரலை ஊண்டி குதிங்கால மேல தூக்கி தன்னை உயரமா காட்டி நிக்கிறாரு. நபி கீழே பார்த்தா அப்படி, மேல பார்த்தா அப்படி, அப்படி மாத்திக்கிட்டே இருக்கிறார். நபி அவரை பார்த்து சிரிச்சுட்டாங்க. அவர் பார்த்து சிரிச்சுட்டு, உங்களுக்கு போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்கெல்லாம் வயசு வரல, நீங்க போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று அவர் நிராகரிக்கப்படுகிறார், மறுக்கப்படுகிறார். மறுக்கப்படுகின்ற பொழுது அவர் அழுகிறார். அது சோகம் தாங்க முடியாமல் நான் போர்க்களத்தில் கலந்து கொண்டே ஆக வேண்டும் என்று அழுகிறார். அழுகின்ற பொழுது அவருடைய சகோதரர் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, அந்த சிறுவருடைய சகோதரர், அவர் வர்றார். அவர் வந்து சிபாரிசு செய்கிறார், என்னுடைய தம்பியை நீங்க போர்க்களத்தில் சேர்த்துக் கொள்ளணும், அவர் ரொம்ப ஆவலாக இருக்கிறாரு, இஸ்லாத்துல வந்து போர் செய்வதற்கு அவ்வளவு ஆவலாக இருக்கிறாரு, சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் சிபாரிசு செய்கின்ற பொழுது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி என்று, இவ்வளவு ஆவலாக இருக்கிறாரு என்று சேர்த்துக் கொள்கிறார்கள். அந்த உஹது போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்காக வேண்டி இது போன்ற இந்த ஒரு சிறுவர் மட்டுமல்ல, நிறைய பேர் வந்தார்கள். அணிவகுப்பை பார்த்துட்டு போறாங்க. மற்றொரு இடத்துல இதே மாதிரி ஒரு சிறுவர் நிற்கிறார். நீங்களாம் சிறுவராச்சே, நீங்க போர்க்களத்துக்கெல்லாம் வரக்கூடாது, உங்களை போர்க்களத்துக்கு அழைச்சிட்டு போனா உங்களை பார்க்கறது, கண்காணிக்கிறதுக்கு நேரம் போதாது, அதை பார்க்கறதுக்கு ஒரு நேரம், நீங்களா போயிருங்க என்று சொல்கின்ற பொழுது அந்த சிறுவருடைய தகப்பனார் வருகிறார். வந்து சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மகனை அவர் பிரியப்பட்டார், நானும் பிரியப்பட்டு அனுப்பி வைத்திருக்கிறேன், அவரை போர்க்களத்திற்கு அழைத்து செல்லுங்கள். போர்க்களத்தில் போய் என்ன கொடுக்க போறாங்க, என்ன கிடைக்க போகுது? உயிருக்கு உத்தரவாதம் இல்லை.
அவர்கள் உயிர் போய்விடும், ஷஹீதாகி விடுவார்கள். இருந்த போதிலும் கூட அவர்களுக்கு ஆன்மீக பாதையில் முன்னேற வேண்டும், இறைவனுடைய அன்பை பெற வேண்டும், ஈமானில் பரிபூரணம் அடைய வேண்டும். அதற்காக வேண்டி அந்த அருமையான அந்த சஹாபாக்கள் என்பவர்கள் அடுத்த கட்டத்திற்கு ஆன்மீகத்திலே நகர்வதற்காக வேண்டி தங்களுடைய உயிரையும் இழப்பதற்கு அவர்கள் தயாரானார்கள் சஹாபாக்கள். ஆகவே நாம் அந்த அருமை தோழர்களை போன்று, சஹாபாக்களை போன்று நாம் நம்மை குர்பானி கூட கொடுக்க வேண்டாம், நாம் நம்மை அர்ப்பதற்கு தயாராக வேண்டாம். ஆனால் இறை அன்பை பெறுவதற்கு ஆன்மீக படித்தரங்களிலே அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கு, ஆன்மீக படித்தரங்களில் ஈமானில் பரிபூரணம் அடைவதற்கு நாம் போட்டி போடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முன்னேற்றம் அடையணும். ஆன்மீகத்தில் எதற்கோ போட்டி போடுகிறோம், முன்னேற்றம் அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். அனைத்து மனிதர்களும் ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும். அதற்கு முன்னேறுவதற்கு என்ன வழிகள் இருக்கிறது, அதையும் இஸ்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆன்மீகத்தில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்வது, அதைத்தான் அல்லாஹ் தஆலா அழகான 5 கடமைகளை கொடுத்திருக்கிறார். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். இஸ்லாமிய 5 கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகளில் அதுதான் நமக்கு பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கடமை. அதுதான் ஒரு சிறந்த வழி. ஆன்மீகத்திலே நாம் முன்னேறுவதற்கு, ஈமானிலே பரிபூரணம் அடைவதற்கு இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள் என்பது இருக்கிறது மிகப்பெரிய உன்னதமான ஒரு பயிற்சி. அந்த 5 கடமைகளை பரிபூரணமான முறையிலே நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் ஆன்மீகத்திலே அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து விடலாம், இறைவனுடைய அன்பை பெற்று விடலாம். 5 கடமைகளில் முதலாவது கடமை கலிமா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை வாயளவில் மட்டும் மொழிந்தால் போதாது, அந்த கலிமாவை மனதளவில் மொழிய வேண்டும். உள்ளத்தின் அளவில், உள்ளத்திலிருந்து அந்த கலிமா என்பது வர வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர, இல்லல்லாஹ் யாரும் கிடையாது. நம்முடைய இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அவன் ஒருவனை. அந்த கலிமா என்ன விளக்கத்தை சொல்கிறதோ, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான், அவனுடைய தூதர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக இருக்கிறார்கள் என்பது அதற்கு என்ன விளக்கம். அந்த விளக்கத்தின் பிரகாரம், அந்த கலிமாவின் விளக்கத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்வது, இது மிகப்பெரிய ஒரு பயிற்சியாக இருக்கிறது. பாவங்களை நிறைய செஞ்சுட்டு அந்த பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னா பாவ மன்னிப்புலாம் கிடைக்காது. அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு, நான் தௌபா செய்றேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றேன், திக்ர் சொல்றேன், பாவ மன்னிப்புக்கு உண்டான திக்ர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் நான் சொல்றேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிட்டா தௌபா கிடைச்சிருமா? இல்லை. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிய வைத்து அதனுடைய விளக்கங்களை விளங்கி அந்த கலிமாவோடு அந்த எண்ணத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் உள்ளத்துல விளங்கிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும். அப்பதான் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் இன்றைக்கு கலிமாவை வாயளவில் முடியக்கூடியவர்களாக இருக்கிறோம். உள்ளத்தின் அளவு அந்த கலிமா நம்ம இடத்தில் இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாகவே இருக்கிறது. ஆகவே அல்லாஹ்வை கலிமாவிலே இறைவனை நெருங்கணும். கலிமா அது எப்படிப்பட்டது என்றால், உள்ளத்திலே நாம் கலிமாவை சொல்லிவிட்டோம் என்றால் அல்லாஹ்வினுடைய அன்பை நாம் முழுவதுமாக பெற்றுவிட முடியும். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ அதே நினைப்பில் தான் அல்லாஹ் உங்ககிட்ட இருக்கிறான்னு சொல்றாங்க. அல்லாஹ்வை நம்ம மனசளவில் நினைச்சா அல்லாஹ் நம்மள மனதளவில் நினைக்கிறார். அதான் சொல்வார்களே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் எவ்வளவு நெருங்குகிறீர்களோ அந்த அளவிற்கு அல்லாஹ் உங்களை நெருங்குகிறான். நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் அவனிடத்தில் நீங்கள் நடந்து வந்தால் அவன் உங்களை நோக்கி ஓடி வருகிறான். நம்ம நினைக்கிறத பொறுத்து தான் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையும், நம்முடைய ஈமானும், நம்முடைய ஆன்மீகமும் அந்த கலிமாவின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கைகளை முழுவதுமாக அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே ஆன்மீகத்திலே அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும், ஆன்மீகத்திலே முன்னேற வேண்டும் என்றால் கலிமாவை வாயளவில் சொன்னால் மட்டும் போதாது, வாழ்க்கை அளவில் மனதளவில் கலிமாவை கொண்டு வர வேண்டும். வாழ்க்கையிலும் கலிமாவினுடைய வாழ்க்கை நம் இடத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக தொழுகை. தொழுகை ஆன்மீகத்திலே முன்னேற்றத்தை அடைவதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தொழுகை என்பது. தொழுகை தினமும் 5 நேரம் தொழுகிறோம் என்றால் அந்த தொழுகை தக்பீர் கட்டிய பின்பு அந்த தொழுகையிலே அல்லாஹ் மட்டும் தான் நமக்கு முன்னால் இருக்கணும். தொழுகையில வேற சிந்தனைகள் இருக்கக்கூடாது.
தக்பீர் கட்டிட்டோம்னா வேற அங்க இங்கேயும் திரும்பி பார்க்க கூடாது, தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கக்கூடாது. எத்தனையோ பேர் தொழுகிறாங்க, தக்பீர் கட்டி இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நல்ல அனுபவசாலிகளா தான் இருக்கிறாங்க. ஆனா தொழுகையில தக்பீர் கட்டி அங்கேயும் இங்கேயும் பாக்குறாங்க. பக்கத்துல ஏதாவது சிறுவர் விளையாடிட்டு கூட, ஏய் தொழுகையில விளையாடக்கூடாது, தொழுகையில விளையாடாத, இப்படி சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார். தொழுகை என்பது அல்லாஹ் மானசீகமாக அல்லாஹ்வோடு நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய தொழுகை. தொழுகை அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் கட்டிவிட்டோம், அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கிறோம், அல்லாஹ்வுடன் நாம் பேசிக் கொண்டு இருக்கிறோம். தொழுகை அல்லாஹ்ட்ட பேசுறப்ப நம்ம எவ்வளவு கண்ணியமா நிக்கணும். ஒரு பெரிய முதலாளியை சந்திக்க போறோம், ஒரு பெரிய செல்வந்தரை சந்திக்க போறோம், ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவரை நம்முடைய காரியத்திற்காக சந்திக்க போறோம். அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி போவோம், எப்படி கண்ணியமா போய் நிற்போம், எவ்வளவு பரிசுத்தமா போய் நிற்போம். கண்ணியமும் இருக்கும், பரிசுத்தமும் இருக்கும். ஆனால் தொழுகை அல்லாஹ்விற்கு முன்னால் இருக்கிறோம். நம்மை படைத்த மட்டுமல்ல, முழு உலகத்தை படைத்து ஆட்சி செய்யக்கூடிய எவ்வளவு பெரிய ரப்புல் ஆலமீன், அவனுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது எவ்வளவு கண்ணியத்தோடும் எவ்வளவு பரிசுத்தமாகவும் தொழுகையில் நிற்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் இல்லை. தொழுகையில தக்பீர் ஏதோ கடமைக்கு தொழுகக்கூடிய தொழுகைகளாக எத்தனையோ நபர்களுடைய தொழுகை என்பது இருக்கக்கூடியதாக இருக்கிறது. சுத்தம் இருக்கிறதா தொழுகை என்று சொன்னா சுத்தமும் இல்லை. அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானின் பாதியாக இருக்கிறது. தொழுகைக்கு வர்றப்ப ரொம்ப சுத்தம் அவசியம். எத்தனையோ பேர் தான் ஏதோ கந்தல் ஆடைகளை போட்டு தொழுகிறாங்க. எத்தனையோ இடங்கள் கந்தல் ஆடை, ஒன்றுக்கு ஆகாத வேஷ்டி சட்டைகளை போட்டு தொழுகைக்கு வரும். அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கிறது அந்த மாதிரி ஆடைகளா? ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும். நிறைய இடங்கள் எல்லாம் பார்த்தோம்னா தொழுகைக்கு வர்றவங்க எப்படின்னு சொன்னா, அவங்க வந்து அல்லாஹ்வுக்கு அக்பர் தக்பீர் கட்டிட்டாங்கன்னா அந்த பீடி சிகரெட் நாத்த தாங்க முடியும். அந்த தொழுகை எப்படி பரிபூர்ணமான தொழுகையாகும்? ஹதீஸிலே வருகிறது, தொழுகைக்கு நீங்கள் செல்கின்ற பொழுது வெங்காயம் வெள்ளை பூண்டை சாப்பிட்டு விட்டு நீங்கள் தொழுகைக்கு போகாதீர்கள். அப்படி வெங்காயம் வெள்ளை பூண்டை சாப்பிட்டு விட்டு நீங்கள் போனால் நல்ல முறையில் பல் துளைக்கி விட்டு தொழுகுங்கள் என்று ஹதீஸில் வருது. வெங்காயம் வெள்ளை பூண்டு என்னங்க போதை பொருளா, விஷமா? நம்ம அன்றாட உணவுல சேர்த்துக் கொள்ற பொருள் தான், அது ஹராம் இல்ல. வெங்காயம் வெள்ளை பூண்டு சாப்பிடுற பொருள், அதை சாப்பிட்டா கூட வாயிலிருந்து துர்வாடை வரும், நீங்கள் பல் துளைக்கி விட்டு போங்க, ஏன் மலக்குமார்கள் பக்கத்தில் வரமாட்டார்கள் என்று இருக்கிறது. அப்படி என்றா புகைப்பிடித்துக் கொண்டு அப்படியே அந்த நாத்தத்தில் அப்படியே தொழுகிறதுனால அந்த தொழுகை எப்படி ஜாயிஸ் ஆகும், எப்படி பரிபூர்ணம் அடையும்? மலக்குமார்கள் பக்கத்தில் வரமாட்டாங்க. மலக்குமார்கள் நம்முடைய நன்மை தீமைகளை அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்து ஒப்படைக்கக்கூடியவர்கள் மலக்குமார்கள். நம்மோடு எப்பயும் மலக்குமார் இருக்கிறாங்க. அந்த புகைப்பிடிக்கிற நாத்தத்தோட நம்ம தொழுதோம்னு சொன்னா மலக்குமார்கள் பக்கத்துல வர மாட்டாங்க. அப்ப தொழுகை ஏற்கப்படாது. அவங்க எப்படி போய் சமர்ப்பிப்பாங்க அல்லாஹ்ட்ட? அவங்க மலக்குமார் இருந்தா தான் நம்ம தொழுகை போய் அங்க சேரும், பதிவு செய்யப்படும். ஆக தொழுகையில எல்லா சுத்தமும் இருக்க வேண்டும். இடம் சுத்தம் இருக்க வேண்டும், உடை சுத்தம் இருக்க வேண்டும், உடல் சுத்தம் இருக்க வேண்டும், மனது சுத்தமாக இருக்க வேண்டும். தொழுகையில் இப்படி எல்லா விஷயங்களையும் சுத்தமாக வைத்து பரிபூர்ணமான முறையில் இருக்கின்ற பொழுதுதான் அந்த தொழுகை என்பது பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. முஸ்லிம் இப்னு யஸார் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் எந்த அளவுக்கு அவங்க தொழுகையில கவனம் பாருங்க. பள்ளிவாசல்ல தொழுதுட்டு இருக்கிறாங்க, தொழுது கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பக்கம் பள்ளிவாசல் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்குதான், எல்லாரும் அலறி இடிச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. தொழுது முடிஞ்ச பின்னாடி தான் தெரியுது பள்ளிவாசல் இடிஞ்சு விழுந்திருக்குன்னு சொல்லி. அந்த அளவிற்கு அவர்களுக்கு ஏன் தக்பீர் கட்டிட்டா அல்லாஹ்வோடு நேரடி தொடர்பில் ஆக வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க, ஏதாவது சிறுவர்கள் பள்ளிவாசலுக்கு இன்றைக்கு ரொம்ப குறைவாகிவிட்டது. சிறுவர்கள் பள்ளிவாசல வந்து ஏதாவது ஒரு சப்தம் போட்டாங்க, ஏதாவது பேசிட்டாங்கன்னு சொன்னா அதற்கு தொழுகை சிந்தனை மாறுகிறது, தொழுக முடியவில்லை. சிறுவர்கள் இன்றைக்கு பள்ளிவாசல குறைந்து போய்விட்டார்கள். பள்ளிவாசலில் சிறுவர்கள் தொடர்பு இல்லாததன் காரணமாக அவர்கள் தொடர்பு வேறு வேறு இடங்களிலே நகரக்கூடியதாக இருக்க நல்ல பழக்கங்களை உருவாக்க வேண்டும். சிறுவர்களுக்கு என்று மஸ்ஜிதுகளில் ஒரு சஃப்புகளை உருவாக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் வெளிப்பள்ளியிலோ உள்பள்ளி ஒரு ஓரங்களிலோ உருவாக்க வேண்டும். இது நபிமாரு சஹாபாக்கள் காலத்திலிருந்து இருந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவு வச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய பேர குழந்தைங்க அவங்க சஜ்தாவுக்கு போயினா தோள்பட்டையில் ஏறி உட்கார்ந்து இருப்பாங்களாம். நிறைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இப்படி அவர்களுக்கு பழக்குவது, அவர்களை நல்ல வழியில நம்ம செலுத்துறது, அதுதான் நம்முடைய பழக்கங்கள் தான். இறைவனோடு மானசீகமாக நேரடி தொடர்பில் தக்பீர் கட்டி நிற்கிறோம் என்று சொன்னால் தேவையில்லாத சிந்தனைகள் ஏன் வருகிறது? சஹாபாக்களுடைய தொழுகை, நல்லடியாருடைய தொழுகை எப்படிப்பட்ட தொழுகையாக இருந்திருக்கிறது? எவ்வளவு பெரிய சேதாரங்கள் நடந்தாலும் தொழுகையில் நின்றாங்கன்னா அல்லாஹ்ட்ட அப்படி நெருங்கிடுவாங்க மானசீகமா.
அப்படிப்பட்ட தொழுகையாக நம்முடைய தொழுகை இருக்கின்ற பொழுது நம் ஆன்மீகத்திலே அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும். அடுத்ததாக மூன்றாவதாக இஸ்லாமிய கடமைகளிலே நோன்பு என்பதில் இருக்கிறதே உண்ணுதல், பருகுதல், இன்பமாக இருக்குதல். இது ஒரு மனிதனுடைய சராசரியுடைய ஒரு பழக்க வழக்கமாக இருந்தாலும் இறைவனுக்காக அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்பதல்ல, அது இல்லாமல் என்னால் இருக்க முடியும் என்று கொடுப்பதுதான் நோன்பாக இருக்கிறது. அந்த நோன்பு ரமலான்ல மட்டுமல்ல, எல்லா காலங்களிலையும் அந்த சுன்னத்தான நஃபீலான நோன்புகள்லாம் வருதா இல்லையா? மாதத்திற்கு ஒரு நோன்பாவது வைத்து என்ன, நான் சராசரியாக இருக்க மாட்டேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் எல்லாத்தையும் விடுவதற்கும் நான் தயார். இன்பத்தை விடுவேன், உணவை விடுவேன், பசியாக பட்டினியாக என்னால் இருக்க முடியும் என்று உணர்வது நோன்புதான். இறையச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, தக்குவாவை கொடுக்கக்கூடியதாக நோன்பு என்பது இருக்கிறது. ஆகவே இஸ்லாத்தினுடைய இது போன்ற கடமைகள் தான் நம்முடைய ஈமானை பரிபூர்ணமாக ஆக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாலாவதாக ஹஜ், ஜகாத் என்பது. ஜகாத் என்ன? அல்லாஹ் நமக்கு அள்ளி கொடுத்ததிலிருந்து நாம் கிள்ளி கொடுப்பதுதான் ஜகாத். பெருசாவெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆனா நிறைய பேர் என்ன செய்யறாங்க, வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் ஜகாத் கொடுத்தால் காசு பணங்கள் தீர்ந்து போய்விடும், ஏழையாய் விடுவோம் என்று நினைக்கின்றார்கள். ஹதீஸ் சொல்கிறது, நீங்கள் எந்த அளவிற்கு ஜகாத்துகளை சரியாக கொடுக்கிறீர்களோ உங்களுடைய செல்வங்களிலே, பொருளாதாரங்களிலே வளர்ச்சிகள் ஏற்படும், இன்னும் அதிகமாக ஆகும் என்றுதான் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. ஏழ்மை நிலையில் உள்ளவர்களை கருத்தில் கொள்ள வேண்டும், ஜகாத்திலே சரியான ஒரு பேணுதலாக இருக்க வேண்டும். இதுவெல்லாம் நாம் ஆன்மீகத்தில் சரியாக இருப்பதற்குண்டான பயிற்சிகள். சமுதாயத்தில் ஒருத்தரிடமே வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது அடுத்த மனிதர்கள் ஏழை, அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன? அல்லாஹ் வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பதே எதற்கென்றால் ஏழைகளுக்கு வாரி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அவன் கொடுக்கக்கூடியவன், நாமும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கு. அதற்குத்தான் அல்லாஹ் மேலும் மேலும் கொடுப்பது என்பது. ஆக இது போன்ற இஸ்லாமிய கடமைகள், ஜகாத் உட்பட இதுவெல்லாம் ஆன்மீகத்திலே நம்மை நல்ல முறையில் பயணிக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஐந்தாவது இஸ்லாத்தினுடைய கடமைகள், ஐந்தாவது கடமை இருக்கிறது ஹஜ். ஹஜ்ஜுடைய கடமையும் அப்படித்தான். ஹஜ் அது எவ்வளவு பெரிய புனிதமான இடம். அங்க போய் தல்பியா சொல்றப்ப என்ன, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் நான் சரணடைந்து விட்டேன், நீ சொல்வதை அனைத்தையும் கேட்கிறேன், நான் அடிமையாக இருக்கிறேன் என்று ஒரு சரணடைவது, அல்லாஹ்விடத்தில் எல்லாம் ஒப்படைத்து விட்டு அவன்தான் எல்லாம் என்று சொல்வதுதான் ஹஜ்ஜாக இருக்கிறது. இதுவெல்லாம் ஆன்மீக பாதையில் முன்னேறுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு வழிவகைகள் இதுவெல்லாம். ஆனா ஹஜ், உம்ராவெல்லாம் என்ன, ஒரு இன்றைக்கெல்லாம் எத்தனையோ இடங்கள்ல அது ஒரு சுற்றுலா தலமாக மாறிவிட்டது. வாங்க குடும்பமா போய் ஒரு சுற்றுலா பண்ணிட்டு வரலாம் என்றது மாதிரி இன்னைக்கு ஹஜ் உம்ராக்களை போய் எத்தனை நபர்கள், அது எவ்வளவு பெரிய புனிதமான இடமாக இருக்கிறது. ஹஜ் உம்ரா பாக்கியம் என்பது அல்லாஹ் நாடக்கூடியவர்கள் தருகிறார். அந்த பாக்கியம் கிடைத்து விட்டது என்றால் அங்கு சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, ஹஜ்ல உம்ராவில் நீங்க விசாரிச்சு பாருங்க, போனவங்களுக்கு தெரியும். அங்க போனா ரூம்ல ஏசி கம்மியா இருக்குது, எனக்கு வசதி இல்ல, அது இல்ல, இது இல்ல, ஒரு சிம் கார்டு கொடுங்க, நான் சொந்த பத்திட்டு எல்லாத்தையும் போன் பேசணும், அங்க பேசணும். இதுக்காக அங்க போகுது அந்த புனிதமான இடத்திற்கு அமல் செய்வதற்கு. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான இடமாக இருக்கிறது. ஆகவே நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள், அந்த 5 கடமைகள் ஆன்மீகத்திலே முன்னேறுவதற்கு சிறந்த பயிற்சிகள். அந்த 5 கடமைகளில் நாம் பரிபூரணமாக அந்த கடமைகளை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்தால்தான் ஆன்மீகத்தில், ஈமானில் உயர முடியும், அடுத்த கட்டத்திற்கு போக முடியும். தொழுகையில் அறகுறை, கலிமாவில வாயளவுல கலிமா, ஜக்காத்து சரியா இல்ல, நோன்பு இல்ல, ஹஜ்ஜும் ஒரு சுற்றுலாவாக இருக்கிறது, ஏதோ கடமைக்கு போயிட்டு வர்றதா இருக்குது. இப்படி எல்லாம் இருந்தால் ஆன்மீகத்தில் நாம் எப்படி அடுத்த கட்டத்திற்கு போக முடியும்? ஈமான் எப்படி பரிபூரணமானதாகும்? இறைவனுடைய அன்பை நம்ம எப்படி பெறக்கூடியவர்களாக இருக்க முடியும்? மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இறைநேச செல்வர், பெரிய வலியுல்லா, ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். ஹஜ்ஜுக்கு பயணம் செய்து போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வயதான ஒருவர் நடக்க முடியாமல் தவழ்ந்து கொண்டு போகிறார். மூட்டை முடிச்சுகளை வைத்திருக்கிறார். மூட்டைகளை சுமந்துட்டு அப்படியே தவழ்ந்துட்டு போயிட்டு இருக்கிறார். மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் பெரிய இறைநேசர், அவங்க மனசுக்குள்ள நினைச்சாங்களாம், இவ்வளவு வயசாகி போச்சு, இவர் ஹஜ்ஜுக்கெல்லாம் போய் என்ன செய்ய போறாரு, பேசாம வீட்டிலேயே இருக்கலாமே என்று மனசுக்குள்ள அவரை கிராஸ் பண்றப்ப அவர் அதை நினைச்சிட்டு அப்படியே நகர்ந்து போறாங்க. உடனே அந்த பெரியவர் சொன்னாரா, யார் அது, என்ன சொன்னீர்கள், நானெல்லாம் எதற்கு ஹஜ்ஜா? உடனே துன்னூல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் ஆச்சரியப்பட்டு கேட்டா, மனசுக்குள்ள நினைச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க மனசுக்குள்ளதான் பேசிட்டு போறாங்க. நான் மனதில் நினைத்தேன், உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அந்த பெரியவர் கேட்கின்ற பொழுது, இவரும் ஒரு பெரிய இறைநேசர் தான், சாதாரணமானவர் அல்ல என்று துன்னூல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் நினைத்து விட்டு அப்படியே ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க.
ஹஜ்ஜுக்கு போய் அங்க அமல்கள்லாம் செய்யறாங்க. அந்த பெரியவரை தேடுறாங்க இறைநேச, அவரை பார்க்கலாம்னு தேட அவரை பார்க்கவே முடியல. ஒரு கட்டத்துல கடைசியா ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு முன்னாடி முத்தம் கொடுக்கலான்னு போனா அங்க நிக்கிறார் அந்த பெரியவர். அங்க நின்று ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்கிறார். துனூனுல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அருகிலே போனார்கள். ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறாரே என்று அருகில் போனால் அதை கவனித்து கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், அந்த பெரியவர் சொல்லுகிறார், ரப்புல் ஆலமீனே, உன்னுடைய புனித ஸ்தலத்திற்கு ஹஜ் செய்வதற்கு என்னை அழைத்தாய். உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் இங்கு வந்தேன், ஹஜ் செய்தேன். ஆனால் குர்பானி கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, என்னை குர்பானியாக ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். அதே இடத்தில் கீழே விழுந்தார், சரிந்தார், வஃபாத்தாகி போனார். ஆச்சரியப்பட்டு போனார். எவ்வளவு பெரிய தக்குவா, ஆன்மீகத்தில் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டு போனாங்களா. இந்த மாதிரி தான் ஒரு ஹஜ் என்று சொன்னாலும் கூட எந்த கடமையாக இருந்தாலும் அந்த கடமையிலே தக்குவா என்பது, இறையச்சம் என்பது இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிஅராஜுடைய பயணம் நிறைய பாடங்களை நமக்கு கற்றுத் தருவதாக இருந்தாலும் நபியினுடைய ஆன்மீகத்தின் முன்னேற்றம், ஒவ்வொரு படிகளாக அவர்கள் ஏறுகிறார்கள், முன்னேறுகிறார்கள் வானத்திலிருந்து அல்லாஹ்வை சந்திப்பதற்கு. அந்த முன்னேற்றம் என்பது அவருடைய ஈமான், அவருடைய தீன், அவருடைய தக்வா, அவருடைய இறை அன்பு, அவருடைய ஆன்மீகத்தின் முன்னேற்றம் தான் அந்த மிஅராஜ் பயணம் என்பது. அவை ஹஸரத் இந்த உலகத்தில் எத்தனையோ நபர்களை பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னேறணும் என்று ஆசைப்படுறோம். ஆனா ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஈமானில் முன்னேறி இருக்கிறார்களோ அதை பார்த்து நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஈமானிலே, ஆன்மீகத்திலே முன்னேறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வாழும் காலம் எல்லாம் முழு ஆஃபியத் என்னும் ஆரோக்கியத்தோடு அந்த ஏக இறைவன் ஒருவனை மட்டும் வணங்கி வழிபட்டு அவனுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து அவனுக்கு பொருத்தமான முறையில் மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும், நமது உற்றார் உறவினர்களுக்கும், நமது உஸ்தாதுமார்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவானாக. நம்முடன் வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்து கபரில் அடங்கியிருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப முன்னோர்கள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், உஸ்தாதுமார்கள் அனைவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்த அந்தஸ்துகளை வழங்குவானாக. அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி அறிவிப்பு செய்வானாக. ரப்பல் ஆலமீன் இந்த துன்யாவில் வாழ்கின்ற பொழுது இந்த துன்யாவில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பலாய் முசீபத்துகளை விட்டும், மோசமான திடீர் மரணங்களை விட்டும், கெட்ட வியாதிகளை விட்டும், ஈமான் இழப்பதை விட்டும், ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை விட்டும், மருத்துவமனை சோதனைகளை விட்டும் நீ எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக என்ற ஒரு நல்ல பிரார்த்தனையோடு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.